பனி போலே நீங்கிவிடும். உன் கிளாஸ்ல யாரு நீதான் நல்லா படிக்கிற பையன் பொண்ணா வேற யாராவது படிக்கிறவங்களா இருக்காங்களா? அடே இல்லக்கா நான் ஒன்னும் அவ்வளவு சூப்பரா படிக்கிற பொண்ணு கிடையாது. என்னை விட 2 பொண்ணுங்க சூப்பரா படிக்குங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருங்க எப்பயுமே கிளாஸ்ல. ஏதாவது டெஸ்ட் வச்சாலும் ஏதாவது எக்ஸாம் வந்தாலும் நான் வந்து 3ஆவது தான் வருவேன்க்கா. சரி பசங்கள யாராவது நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க உங்க கிளாஸ்ல? இருக்காங்கக்கா. ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு சுரேஷ்குமார். அவன் சூப்பரா படிப்பான்க்கா. ஏதாவது டெஸ்ட் வச்சுனா போதும் அவ்வளவு சூப்பரா நிறைய மார்க் வாங்குவான்க்கா. அவன் பாஸ்லயே அவன் தான் சூப்பரா படிப்பான். அப்படியா? சரி அந்த அளவுக்கு அவன் சூப்பரா படிப்பான்? ஆமாக்கா சூப்பரா படிப்பான். நானே அவன மாதிரி நல்லா படிக்க நினைப்பேன். ஆனா என்னால முடியாதுக்கா. இங்க வீட்டுல நிறைய கஷ்டமா இருக்கா. அப்பப்ப ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது சத்தம் கேட்டுனே இருக்குமா. என்னால அந்த அளவுக்கு படிக்க முடியலக்கா. நல்லா பீஸ்ஃபுல்லா வீட்டுல உட்காந்து படிக்க முடியலக்கா. ஆனா அந்த பையன் அப்படி கிடையாதுக்கா. எந்த டெஸ்ட்னாலும் சரி அசைன்மெண்ட் ஏதாவது எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆளா அவன்தாக்கா முடிப்பான். அப்படியா? அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான பையனாவ? ஏதாவது 2 பொண்ணுங்க சொன்னியே, அந்த பொண்ணுங்க நல்லா படிக்குங்களா? அவனை விடவா? அக்கா அந்த பொண்ணுங்க கூட அந்த அளவுக்கு சூப்பரா எல்லாமே பண்ணாதுக்கா. ஆனா அந்த பொண்ணுங்களை விட அவன் சூப்பரா பண்ணுவான். ஆனா மார்க் மட்டும் அதிகமா வாங்க மாட்டான். கேர்ள்ஸ்ல வந்து இந்த 2 வாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு வாங்கும் ஒரு பொண்ணு, அடுத்து வந்து இந்த பையன் வாங்கும், அடுத்து இன்னொரு சொன்னா அந்த பொண்ணு வாங்கும், அடுத்து நான் 4ஆ தான் வருவோம் மொத்தமா பார்த்தா. கேர்ள்ஸ்ல நான் 3ஆவது, ஆனா மொத்தமா பார்க்கும்போது நான் 4ஆ தான் வருவேன்க்கா. ஏமா கலைவாணி, இனிமே கோயிலுக்கு போற சொல்லியிருந்தியாமா? வாமா போயிட்டு வந்துருவோம், அப்புறமா வந்து பேசுவா. சாரி பிரியா, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், ஏதாவது விளையாடுவோம். நான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவா நானே. சரிக்கா. ஆனா உங்க கூட எனக்கு கோயிலுக்கு வரதான் ஆசையா இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி நிலவில உட்காந்து இருக்கேன். சரி போயிட்டு வாங்கக்கா. ஹலோ சரவணா, என்ன சரவணா ஆச்சு? நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னேன் இன்னைக்கு நான் பேசிடுவேன், அதனால நான் சொல்லிடுவேன், நான் முடிவு சொல்லிடுறேன் அப்படி சொன்னேன். நேற்று ஃபோனே பண்ணவே இல்லை நீ. சரி நாளைக்கு ஒரு நாள் இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லுன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் நீ ஒரு ஃபோன் கூட பதில் சொல்லவே மாட்டேன் சரவணா. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ரம்யா, நான் வீட்டுல எல்லாருக்கிட்ட பேசணும் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்குது ரம்யா. என்ன போய் என்னத்தான் நான் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது ரம்யா. வீட்டுல நான் போய் பேசணும் வச்சுக்கா ஒரு பெரிய சண்டையே வெடிக்கும். இவங்க வேற நல்லா நிச்சயதார்த்த தேதி குறிச்சு நீ இன்னைக்கு கூட நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டாங்க. நான் போய் ஏதோ பேசணும் தடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல ரம்யா. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இப்ப போய் நான் சரி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றது சொன்னா கூட சரி அதை கூட ஏதாவது ஒரு சமாளிச்சு வச்சுக்கா. அப்புறம் வந்து பரவாயில்ல வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற பூமாரி கட்டிக்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பூமாரி மாசமா இருக்கிற விஷயத்த எப்படி சொல்றது, சொன்னா எப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும் ரம்யா. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. சரவணா, அதுக்காக நீ எந்த பதிலுமே சொல்லாம இருந்தா என் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிக்க மாட்டியா நீ? இப்ப 2 சைட்லயும் பிரச்சனை இருக்கு. எங்க சைட்லயும் இப்ப நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. நான் இதை தடுப்பா சரி, அப்படியே இதை கூட நான் தடுத்துனா கூட பண்ணலாம். உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க, அதையும் தடுக்கணும். 2 பக்கமும் இருக்குதுல்ல. நான் அதை நினைச்சிட்டே உட்காந்து இருக்கேன். நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எது அதனால பரவாயில்ல சரவணா, போய் பேசு சரவணா. எனக்கு என்ன பதில் சொல்றது எனக்கே தெரியல சரவணா. சரி விடு ரம்யா, நான் இப்ப போய் பேசுறேன். நான் விடு, நான் நைட்டுக்குள்ள ஒரு பதில் சொல்றேன். நானு எப்படியாவது சொல்லிதான் நைட்டுக்குள்ள வேற வழி இல்ல. சரி சார், நான் உன் பேச்ச கேட்டு நானும் எதுவுமே எங்க வீட்டுல தடங்களே சொல்லாம உட்காந்துருக்கேன். அப்படி நைட்டை கூட என்ன பதில் சொல்லுவேன் முடிஞ்சவனால சொல்ல முடியும்னால. சரி உங்க வீட்டுல சொல்லி தடுத்துருவேன். நான் எப்படி எங்க வீட்டுல தடுக்கிறது? ஆரம்பத்திலே நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப அவங்க வர தெரிஞ்சவங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அம்மாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இவ்வளவு தூரம் வந்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரப்போகுது. இது வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்து ஏன் சொல்லாம இருந்தே எனக்கு கேட்க மாட்டாங்க, கேட்பாங்களா? நீயே சொல்லு சார், நான் இப்ப என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு. சரி ரம்யா, நான் அதை இது வரைக்கும் பொறுத்து இருந்தேன். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சுட்டே வண்டையை போட்டு குழப்பின்னு இருந்தேன். இதுக்கு மேல ஒன்றும் வெயிட் பண்ண முடியாது. நீ உங்க வீட்டில் சொல்லி இந்த மாதிரி நீ நிச்சயதார்த்தம் வேணாம் சொல்லிடு ரம்யா.
சரவணா இப்ப போய் சொல்லுன்றேன். முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி அடம்பிடிச்சா தடுத்திருப்பல. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப நாளைக்கு விடிஞ்சா இப்ப நிச்சயதார்த்தம். நீ இப்ப போய் சொல்லுன்ற. ஐயோ ஏன் சரவணா இந்த மாதிரி பண்ற நீ? அப்புறம் என்னடே பண்றது? அப்புறம் ஏதாவது பதில் சொல்லுன்ற. வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். இப்ப நான் என்னன்னு போய் எங்க வீட்டுல சொல்றது? அவங்க என்ன எப்படி என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? என்ன இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்துல வந்து விட்டுட்டு என்ன தவிக்க விடுற சரவணா நீ. சரி என்ன பண்றது? இப்பயாவது ஏதாவது பதில் சொன்னியே. சரி நான் எங்க வீட்டுல பேசுறேன். நானு எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறேன். வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஆனா நீ அந்த மாதிரி தடுத்துறேன்னா நீ இல்லாமலே கூட அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. அது எப்படி ரம்யா? நான் இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க? நானும் தானே அங்க போய் உட்காரணும். தட்டை மாத்தும் போது நான் இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க? அது இல்ல சரவணா, 2 பேருமே சொந்தம் தானே. இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ கூட இல்லாம கூட அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிப்பாங்க. ரம்யா நானே இல்லாம நிச்சயதார்த்தம் பண்ணா நிச்சயதார்த்தமே கிடையாது. நானும் அந்த இடத்துல இருக்கணும். போ சரவணா, இதெல்லாம் நல்லா வேக்கையமா பேசு. ஆனா போயிட்டு தைரியமா போய் இந்த மாதிரி நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லணும் சொன்னா மட்டும் சொல்லாத. அதுக்கு வந்து பயந்து உட்காந்து இருக்கிற. லவ் பண்ண போது தெரியல உனக்கு இதெல்லாம். இப்ப வந்து பயந்து உட்காந்து இருக்கிற. போ சரவணா போய் பேசு போ. என்னடி ரம்யா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? அக்கா சரவணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அப்பா கிட்டே அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நிச்சயதார்த்தம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போய் சொல்றியா? என்னடி ரம்யா என்ன விளையாடுறீங்க? நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம் இப்ப போய் சொல்லுன்ற. இதை முன்கூட்டியே நீ சொல்ல வேண்டியதானே? எந்த பதிலும் சொல்லாம உட்காந்து இப்ப நான் போய் சொல்லுன்ற. சரவணன் சொல்லுவா என்ன பதில் சொல்றான் கேட்டு செய்யறேன் நானு அப்படின்னு பொறுத்து இப்ப விடிஞ்ச நிச்சயதார்த்தம் வச்சு இப்ப போய் சொல்லுன்ற. அப்பா என்ன துரத்தி அடிப்பாரு. இப்ப போய் நான் சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ சரவணா பாத்தியா? எங்க அக்காவே இவ்வளவு கோவப்படுறாங்க. நான் இந்த இப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் எங்க அம்மா கிட்ட பேசுவேன் சொல்லு? எல்லாம் நீ பண்றதா சரவணா. கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி கழுத்த இருக்கிற நீ. போ சரவணா. ரம்யா கோச்சிக்காத ரம்யா. அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? நீயே சொல்லு. இந்த பக்கம் நான் பாப்பனா அந்த பக்கம் பாப்பனா? இந்த பக்கம் இவங்க என்னன்னா நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி பட்டுப்படலாம் எடுத்துன்னு இருக்காங்க. நான் போய் என்னன்னு சொல்றது? எங்க வீட்டுல எங்க அம்மா மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கேன். எப்படி அவங்கள போய் எடுத்து பேசுறது? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க? எங்க அண்ணங்காரெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பயந்துக்கு நான் எப்படி பேசுறதுன்னு தெரியாம உட்காந்து இருக்கிற ரம்யா. எதுவும் எடுத்துக்காலத்தும் செஞ்சிட முடியாது. அதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கிறேன். என்ன பண்றது? இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. அதான் அவனை சொல்ல சொன்னேன். ஏய் ரம்யா என்கிட்ட போன கூட நான் பேசுறேன். ஹலோ தம்பி என்னப்பா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க வீட்டு பொண்ணு நான் உனக்கு விளையாடுற பந்து மாதிரி உனக்கு இந்த மாதிரி நினைச்ச நேரத்துல போய் பதில் சொல்லுன்ற. முன்னாடியே கேட்டுச்சுல ரம்யா போன் பண்ணி வாங்கிட்ட. இந்த மாதிரி என்ன சொல்ல நான் பண்றது? நீ அப்ப என்ன சொன்ன? பொறுமையா இரு சொன்னேன். அதனால எங்க வீட்டுல எல்லாம் நாங்க நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றோம். இப்ப வந்து என்ன போய் நிறுத்துன்ற. என்னப்பா விளையாடுற நீ? உண்மையா லவ் பண்ற இல்ல பொய்யா லவ் பண்ற நீ? என் வீட்டு பொண்ணு ரம்யா பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இங்க எங்க வீட்லயே நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றேன். அதனால நான் காய வைக்கிறதா பொய்ன்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே லவ் பண்றா ரம்யாவை. போதுப்பா நிறுத்துப்பா. நீ இந்த கதையை சொல்ல தேவையில்ல. உனக்கு அவளை நீ உண்மையாலே லவ் பண்றா உங்க வீட்டுல என்ன நீ உண்மையை சொல்லி ஆச்சு. இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நீ நேரடியா சொல்லு. உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து உங்க பொண்ணு கேளு. அதான் உண்மையாலே லவ் பண்றதுக்கு அர்த்தம். என்ன பண்ற நீ? போன் பண்ணி பேசுறாங்க ரம்யா. உங்ககிட்ட என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு நான் தெரியாமல இங்கதான் நான் ஊர்ல தான் இருக்கேன். நானே எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்கேன். நானு நீ வந்து என்ன பொறுமையா அசால்ட்டா இருக்கிற. இப்ப என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சு இப்ப போன் பண்ணி வீட்டுல போயிட்டு நிச்சயதார்த்தம் வேணாம் சொல்லுன்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வந்து நேரடியா பேசுவா. ரம்யா சொன்னா எங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. புரியுதா? அதுக்கு இல்லங்க எங்க வீட்லயே வந்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்காங்க பூமாரின்னு. அவங்க கூட வந்து சின்ன வயசுல இருந்தே பேசி வச்சிருக்காங்க. அதை போய் இப்ப தடுத்து எல்லாருக்கிட்டையும் என்னால பேச முடியல. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வேற ஒரு பிரச்சனை இருக்கு பூமாரிக்கு. அது உங்க தங்கச்சிக்கு தெரியும். உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாது. நான் அதையும் கொஞ்சம் பொறுத்து தான் பேச முடியும். அதனால என்னால எதுவுமே பேச முடியல. உங்க வீட்டுல கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க நிச்சயதார்த்தம் பார்த்தா. உங்க வீட்லயும் சீக்கிரமா வைக்கிறாங்க. இங்க இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. தம்பி அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீ லவ் பண்ற நீ தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் வந்து ஏத்து நின்னு பேசணும். உனக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு தைரியம் இல்லைன்னா நீ அப்படியே இருப்பா. நான் எங்க வீட்டு பொண்ணு வேற ஒரு பையன் கட்டி கொடுக்க போறோம். சும்மா வந்து இங்க கலாட்டெல்லாம் பண்ணிருக்கூடாது சொல்லிட்டேன் நானு. புரியுதா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதை நிறுத்திக்கப்பா. நீ உண்மையாலே லவ் பண்றா இன்னைக்குள்ள வந்து இங்க நீயே வந்து பேசு. இல்லைன்னா அதோட வராதப்பா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ போனும் பண்ணாது என் தங்கச்சி ரம்யாவுக்கு. என்னங்க ஏங்க இந்த மாதிரி கோவமா பேசுறீங்க? ரம்யா உங்களை பத்தி என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு கோவமா பேசுறீங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா மாதிரியே பேசுறீங்க. தம்பி என்ன பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? நான் காலை சேர்த்து வைக்கிறேன் நானு. நீ லவ் பண்ற உனக்கு ரம்யா வேணா வந்து பேசுவா. இட்னு கூட போ. உன்னால முடிஞ்சா அவ்வளவு தைரியம் இருந்தா வந்து இட்னு போப்பா. வாப்பா. இல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசு. உங்க வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் கூட்டுவா. இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வா. நீ அதை விட்டு போன்ல இந்த மாதிரி வந்து ரம்யா டார்ச்சர் பண்ணிருக்க. பாவம் எவ்வளவு அழுது கிடக்கா தெரியும். உனக்கு என்னப்பா தெரியும்? நைட்டு ஒழுங்கா தூங்காம கூட 1 மணி வரைக்கும் மூச்சு கிடையாவ. ஏன்டி தூங்கலாம் கேட்டா இந்த மாதிரி தான் சொல்றா விஷயத்த. இந்த மாதிரி அடுத்தவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு நீ ஏப்பா இந்த மாதிரி லவ் பண்ற? இல்ல விட்டு போப்பா. நாங்க வேற யாருக்கா கட்டி கொடுத்துருவோம் ரம்யாவை. அக்கா ஏன்க்கா அவ்வளவு கோவமா பேசுறீங்க சரவன் கிட்ட? பாவம் அக்கா அவன்.
ஏய் ரம்யா வாய மூடு. இதுக்கு மேல அவளுக்கு சப்போர்ட் பண்ண தேவல. இந்த போன் எப்படி? ஹலோ 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 ரம்யா ரம்யா நீ போன் பேசுறதெல்லாம் போதும் ரம்யா. ஏன் உள்ள வாணி? இதுக்கப்புறம் அவனுக்கு போன் பேசணும்னு வச்சுக்க அவ்வளவுதானே. நானே போய் அப்பா கிட்ட சொல்லி விடுறேன். நானு பொறுமையா போ. இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா இருப்பேன் நானு. நீ ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது ரம்யா. ஹலோ ஹலோ ரம்யா ரம்யா போயிட்டா போல. சரி இதுக்கு மேல பொறுமையா இருந்தனா ரம்யா நமக்கு கிடைக்க மாட்டா. இப்பவே போய் அம்மா கிட்ட நேரடியா பேசுறோம். விஷயத்த சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் ஒரேடியா. மதனி அப்புறம் நிச்சயதார்த்தம் வந்து பொண்ணு வீட்டுல தான் வைக்கணும். இப்ப என்ன மாதிரி பண்றது? நானே வந்து உங்க வீட்டுல இருக்கிறேன். இப்ப என்ன பண்றது? பாக்கவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்க. சரசு நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இந்த வீடு சும்மா பூட்டி தான் கிடக்குது. இது எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. நாங்க முன்னாடி அந்த வீட்லயே தான் இருக்கிறோம். நீ என்ன பண்ற? நாளைக்கு உன்னோட பொருள் எல்லாத்தையும் மாத்தி இந்த வீட்டுல வச்சுக்கணும். இந்த வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சிருவோம். நாளைக்குன்னா நான் நிச்சயதார்த்தம் எல்லாத்தையும் வந்து இந்த வீட்டுல பண்ணிடுவோம். அந்த வீட்டை நீங்களே எடுத்துக்கங்க. அப்படியே சொல்ற மாதிரி இந்த வீடு ஒரே குப்பையாலாம் தூசியா கிடக்குமே. நீங்க ரொம்ப நாளா அந்த வீட்டை யூஸ் பண்ணவே இல்லையே. இந்த வீட்டுல நாங்க இருக்க சொல்றீங்களா? ஆமா சரசு அப்புறம் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுக்குள்ள அப்ப நிச்சயதார்த்தம் பண்றது எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் தனியா ஒரு வீடு வேணும். வீட்டுக்காரு உன் பையன் வந்தாங்கன்னா கூட எல்லாரும் அப்புறம் திரும்ப எங்க வீட்டுக்குள்ள இருப்பீங்க. தனியா உங்களுக்கு ஒரு வீடு இருந்துட வேண்டியதான். அதுதான் என்ன பண்றீங்க? இங்க தனியா இருந்துருங்க இந்த வீட்டுல. என்ன சொல்ற? சாரி மகனே. சரி நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அப்ப வந்து என்ன பண்ற? கதிரேசனியா முருகேசனியா அந்த வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லிடுறியா? சாயந்தரமா வர சொல்லு. வீட்டை சுத்தம் பண்ணோடனே பொருள் எல்லாம் எடுத்து வந்து இங்க வச்சிடலாம். நாளைக்கு இங்கே கூட சாப்பாடு செஞ்சிடலாம். சரி சரி நான் வந்து கதிரேசனியா முருகேசனியா இந்த போன் பண்ணி வர சொல்றேன். நானு 2 பேர் கொல்லிக்கு தான் போயிருக்கானுவா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வர சொல்றேன். ஒரு 5 மணிக்கே வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அது ஒரு 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஒன்னும் பெரிய வேலை கிடையாது. இந்த வீட்டுல முடிச்சோடனே காலைல நீங்க இந்த வீட்டு உள்ள வந்துருங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே. சரி மகனே அப்படியே செஞ்சிருவோம். அம்மா அம்மா நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பொருள்லாம் எல்லாம் வாங்கணுமே. பழம் பூ மாலை நிறைய வேலை இருக்கேம்மா. ஆமாமா பூமாரி அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் தான். நிறைய லிஸ்ட் போட்டுக்கிட்டே எழுதிட்டு வெய்ய தாழ்ந்தோடனே சாயந்தரமா போயிட்டு வருவான். நீ என் கூட வா. சரிம்மா சரிம்மா சரி போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இப்ப காசுக்கு நம்ம பண்றது நிறைய காசு தேவைப்படுமே. அதுவா பூமாரி நானும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அக்கௌண்ட்ல பணம் போட சொல்றேன்னா அப்படியே நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்து பொருள்லாம் வாங்கிடலாம். சரிம்மா சரிம்மா. ஏய் சரசு ஆமா இப்ப உங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. உன் வீட்டுக்காரர் சொல்லிட்டியா அந்த மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தனு? நாளைக்கு யாரையாவது வர சொல்லலாம். உன் பையன் இல்ல உங்க புருஷன் யாராவது ஒரு ஆள் வர சொல்லலாம் நாளைக்கு. தட்டு மாறுறதுக்கு யாராவது பெரியவங்க இருக்கணுமே உங்க வீட்டு சைடுல. உன் வீட்டுக்காரர் வர சொல்லலாம் சரசு. அதை வேற சொல்ல பாப்போம். நான் போன் பண்ணி பேசுறேன். வீட்டுக்காரர் வராரா என் பையன் வரானான்னு பாப்போம். இப்ப சொன்னாதான் அப்புறமா நைட்டுக்கே கிளம்பி காலைல வர முடியும். சொல்லணும் மாதிரி என்ன வர முடியுமான்னு தெரியல. என்ன சொல்ல போறாரு தெரியல மாதிரி. அம்மா நான் வந்து என்னமா சொல்லியிருந்தேன்? நிச்சயதார்த்த ஏற்பாடு நிறுத்துமா எதுவும் பண்ணாதானே சொல்லியிருந்தேன். ஏமா மேற்கொண்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் நிச்சயதார்த்த வேணா பூமாரியில கட்டிக்க மாட்டேன் சொல்லிட்டேன்மா. அப்புறம் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு புடவை எடுத்துக்கிட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்றீங்க. ஏய் சரவணா நானும் அப்பயே சொன்னல உன்கிட்ட நீ கட்டிக்க முடியாது சொன்னாலாம் கேட்க முடியாது. நான் சொல்லதானே செஞ்சாலும் உன்னால முடிஞ்சது பாத்துக்க சொல்லிட்டல. எப்பதான் பேசாம வந்து நிச்சயதார்த்த புடவை எடுக்க வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ வேணான்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன காரணம் சொல்லு என்கிட்ட. என்ன மாதிரி மாப்பிள்ள இந்த மாதிரி பேசுறாரு? என் பொண்ணு பூமாரி கட்டிக்க மாட்டேன் சொன்னாரா? ஏன் மாதிரி இது என்கிட்ட இந்த மறைச்சு நீ? சாசே நீ கொஞ்ச நேரம் கம்மியா சாசே. நான் இவன்ட்ட பேசிக்கிறேன். எப்படி கட்டாம போயிடுவான்? அத்தா எங்க அம்மா கிட்ட பேசி பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட நேரடியா பேசுறாத்த. நான் வந்து பூமாரி கட்டிக்க மாட்டாத்த. எனக்கு பூமாரி கட்டிக்கணும் விருப்பமே கிடையாது. நான் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாத்த. இதான் விஷயம். ஏதோ அம்மா கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் நான் சொல்லிட்டாத்த. அவ்வளவுதான். நான் அந்த பொண்ணை வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பா. உங்க பொண்ணு பூமாரியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாத்த. என்ன மாப்பிள்ள இது புதுசா இருக்குது? சின்ன வயசுல இருந்து பேசி வச்சதுதானே பூமாரிக்கு நீங்க உங்களுக்கு வந்து பூமாரி பேசி வச்சதுதானே. இப்ப என்ன புதுசா வேற பொண்ணு லவ் பண்ணுன்றீங்க? ஏன் முன்கிட்டே சொல்ல மாட்டீங்களா? என்ன இதெல்லாம்? நாளைக்கு விஜயதார்த்தம் வச்சு நீ இப்ப வந்து பூமாரி கட்டிக்க மாட்டேன் சொன்னீங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? என்கிட்ட முன்கிட்டே சொல்ல வேண்டியதானே இதை பத்தி? அத்தா என் மேல தப்பு கிடையாது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் பூமாரியை கட்டிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டேன். நான் முன்கூட்டியே அம்மா தான் மேற்கொண்டு வந்து என்ன எதிர்த்து இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க. நீங்க எது பேசினாலும் அம்மா கிட்ட பேசிக்கங்க. நான் வந்து உறுதியா சொல்றேன் பூமாரியை கட்டிக்க மாட்டேன். தேவையில்லாம நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் அசிங்கப்படாதீங்க. அதான் சொல்லுவேன் நானு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஆசைப்பட்டா நீங்களும் சொன்னீங்களா கட்டிக்கிறேன்
இப்ப வந்து வேற எவ்வளவு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை தான் கட்டிக்கு வர சொல்றீங்களா? அது எப்படி நான் ஒரு ஒத்து பண்ணலாம்னு சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து பேசி தானே வச்சிருந்தோம். என்னத்த என்ன பெருசா பேசி வச்சிட்டீங்க? பண்ண முடியாதாப்பா? உங்க பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கங்க. சும்மா என்கிட்ட வந்து சின்ன வயசுல இருந்து பேசணும். அப்ப சின்ன வயசு எனக்கு அறியாத வயசு, நான் வந்து கட்டிக்கிறேன்ட்டேன். இப்ப எனக்கு வேற ஒரு பொண்ணை நான் விரும்புறேன். பூமாரி வந்து நான் கல்யாணம் பண்ண நான் விரும்பலாத்த, அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. மதனி, என்ன மதனி இதெல்லாம் பாத்துன்னு கம்முல இருக்கிற? உன் பையன் எப்படி பேசுறான்? ஏதாவது வார்த்தை பேசுறியா நீ? எனக்கு வாக்கு கொடுத்துருக்கல நீ. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைப்பனே, நீ எதுவுமே பேசாம இருக்கிற. சரசே, நீ அவன் சொல்றதுல காலையில வாங்காத. நான் சொல்றேன், உன் பொண்ணு பூமாரி தான் எனக்கு மூணாவது மருமவ. அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, புரியுதா? சரண வந்து பூமாரி கழுத்துல தான் தாலி கட்டுவோம். வேற எந்த ஒரு பொண்ணையும் நான் அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். இவன் வீட்டுக்கு எங்க வேணா போட்டாலும் இந்த வீட்டுக்கு வர முடியாது. அந்த மருமக மூணாவது ஒரு மருமக வரனா அது பூமாரி மட்டும்தான். சரசே, நீ எதுவும் கவலைப்படாத. ஓ, இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களாமா நீங்க? பூமாரிக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே தோறுன்னு சொல்றீங்களா? சரிம்மா, பண்ணிக்கமா. ஆனா நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் ஏற்பாடு மட்டும் நிறுத்திங்க சொல்றேன். நான் நாளைக்கு வரவும் மாட்டேன் நிச்சயதார்த்தத்துக்கு. டேய், நீ என்ன பெருசா பேசுறதே? நிச்சயதார்த்தத்துக்கு வர மாட்டேன்ட்டு நான் தட்டு மாத்தோண்டா, புரியுதா? நீ வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் பூமாரிய. நாளைக்கு நீ வந்தாலும் சரி வரலாலும் சரி, நாங்க 2 பேரும் சேர்ந்து தட்டை மாத்தி தான் ஆகும். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. அப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி நீ வந்து பூமாரி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னா எனக்கு மூணாவது ஒரு பையன் பிறந்தான்றதை நான் மறந்துடுறேன்டா. போடா. அம்மா, பூமாரியை தான் நான் கல்யாணம் பண்ணணும் ஒரு நிலைமை வந்ததுன்னா எனக்கு இந்த வீடு வேணாம், யாருமே வேணாமா. போமா, நான் போறேம்மா, எங்கேயாவது போறேம்மா, போமா. ஆனா இப்ப சொல்றேன்மா, நான் எப்ப என்னதான் நீங்க என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் பூமாரியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் லவ் பண்ற பொண்ணு ரம்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவோமா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அத்தை அத்தை, சரவணமாவ எப்படி பேசிட்டு போறாரு அத்தை? என்னட்டு இதெல்லாம் நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? சரவண சொல்றதெல்லாம் கேப்பா, அவன் கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிருந்தீங்க. இப்ப என்ன இப்படி பேசிட்டு போறாரு மாமா? பூமாரி, நீ அழுவுறா? நீ அழுவாத பூமாரி, என்ன ஆனாலும் சரி நீ தான் அந்த வீட்டு மருமக, புரியுதா? அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டின்னு வந்தாலும் சரி வரனாலும் சரி, நீ தான் அந்த வீட்டுக்கு மூணாவது மருமக, புரியுதா? நீ அழுவாத பூமாரி. சரி பூமாரி, நீ ஏந்து வா, உள்ள வா, போவா, இங்க உட்காந்து இருக்காத வா. இவள சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பாசமா நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தவன, இப்ப என்னன்னா எவ்வளவு சிரிக்கி ரம்யா. அவளுக்காக என்ன ஏத்து பேசிட்டு போறான்? அவளதான் கட்டிப்பானா? பூமாரி கட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்ததுன்னா யாருமே வேணாம் இந்த வீட்டை விட்டு போறான்னு சொல்ற அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்காளா? எவன் நானும் பாக்குறேன், வரட்டும். வீட்டுக்கார இறந்து போய் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு வேற சிந்தி இதெல்லாம் படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டு என்ன ஏத்து பேசிட்டு போறாவ? வரட்ட கதிரேச முருகத்தை வரட்டும், ஒரு பஞ்சாயத்தை வச்சிடறேன்.